Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தீம் ஆஃப் 75th கான்ஸ்டிடியூஷன் டே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் கான்ஸ்டிடியூஷன் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹேஸ் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜ் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் தான். சரிங்களா? ஸோ அதிகமா சைல்ட் மேரேஜை கம்மி பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிடக்ஷன் ரேட் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்ஸாம்ல தான் ரிடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 81% ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்டில் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அப்படின்னா அது வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் ஒன், choose the correct statements. COP29 announced $300 billion for climate finance. India demands $1.3 trillion as climate finance அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்காங்க. ஸோ COP29ஓட அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா $300 billion until the year 2035 climate finance வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா ஹாஸ் டிமாண்டட் $1.3 trillion per year as climate finance till 2035 வரைக்கும் $1.3 trillion வேணுங்கிறது டிமாண்ட். ஆனா கிடைச்சது என்னன்னா $300 billion தான் கிடைச்சிருக்கு. ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பால் விவாக் முக்த் பாரத் அபியான் will be implemented in how many states? அதாவது லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ இந்தியா 7 ஸ்டேட்ஸ்ல 300 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த சைல்டு மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அரௌண்ட் 7 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அஸ்ஸாம் அண்ட் தென் அருணாச்சல், ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ஸோ இந்தந்த ஸ்டேட்ஸ்ல தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் லாஸ்டா. அண்ட் தென் குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி நெகோசியேஷன்ஸ் ஆர் பீங் ஹெல்ட் இன். ஸோ குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டிக்கான நெகோசியேஷன்ஸ் பூஷான் அப்படிங்கிற சிட்டி இன் சவுத் கொரியா இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பிளாஸ்டிக்ஸ் எராடிகேஷனுக்காக இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதுல இந்தியா என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிளாஸ்டிக்ஸை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எராடிகேட் பண்ணோம்னா அதுக்கு காம்பன்சேஷன் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு ஒரு காம்பன்சேஷன் இருக்கோ, கிளைமேட் ஃபினான்ஸ் சொல்லி ஒரு சர்டன் அமௌண்ட் காம்பன்சேஷனா கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை எராடிகேட் பண்றதுக்கும் ஒரு காம்பன்சேஷன் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.